ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவர் வெப்சைட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபைவரோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பையர்ஸ் பார்த்திங்கன்னா 80% பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் கிளைண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க ஃபைவரோட வெப்சைட்டில் விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்களோட தேவைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க இந்த ஃபைவர் வெப்சைட்டில் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட பையரோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்தோன்னே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம பையருக்கு அனுப்பணும். பையருக்கு அனுப்பிச்ச உடனே அவங்க அந்த ஒர்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் டிஸ்அப்ரூவ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் போகும். அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நம்ம அக்கௌண்ட்டில் மணி வந்துடும். சப்போஸ் அவங்க அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா, இல்லை எனக்கு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற வரையும் நமக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ரிவிஷன்லேயே நமக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண பார்க்கணும். இப்போ ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அது சம்மந்தமான அனலைஸ் நம்ம பண்ணணும். குறைஞ்சது 4 டேஸாவது பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதனால் ஆர்டர் வரலை, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணால் தான் இதில் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். நம்ம சும்மா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்லாம் மட்டும் நமக்கு இதில் ஒர்க்கு வந்துடாதுங்க. நம்ம இதில் நிறையா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சில இது நிறையா இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதே மாதிரி பிக்சர்ஸும் அதே ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரியே தான் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி புதுசாகவே இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும். புதுசாகவே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். புதுசாகவே ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இது மூலமாக நமக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக ஃபேஸ்புக்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரொஃபைல் நேமோட சாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சில ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா, இப்போ லோகோ ஆர்டிஃபைடு, பிரைம் டிசைனர், ராகுல் கிராஃபிக்ஸ், நியூயார்க் கிராஃபிக், பெஸ்ட் எஸ்இஓ எக்ஸ்பர்ட், நெக்ஸ்ட் அனிமேஷன், டேட்டா எக்ஸ்பர்ட், டேட்டா என்ட்ரி மாஸ்டர், ரைட்லி ஆன்டிக்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ரொஃபைல் நேமும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ டேட்டா எக்ஸ்பர்ட் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க டேட்டா என்ட்ரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லோகோ ஆர்டிஸ்ட் ஃபைட் போட்டுருந்தாங்கன்னா இவங்க லோகோ டிசைன் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா அவங்களே சின்ன ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதியிருப்பாங்க, கிரியேட்டிவ் டிசைன் அண்ட் இன்னோவேட்டிவ் ஒர்க். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சி. இதே மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸல் சீட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் நேம் போட்டுக்கோங்க. ப்ரொஃபைல் டெஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் இதில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய் என்ட்ரி ஆக முடியும். அப்படின்னா தான் நம்மளால் நிறையா இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ண தான் இதில் நம்ம நிறையா ஏர்ன் பண்ண முடியும். நான் எதனாலனா 4 டேஸ் வரை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளையர் டிசைன் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 21,300 மேலே இருக்கிறாங்க இதே சர்வீஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் நேம் தப்பாக கொடுத்துருப்பாங்க, சில பேர் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணால் தான் இதில் நீங்கள் இது நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 21,300 பேர் சர்வீஸில் அவைலபிள் இருக்காங்க. இப்போ இப்போ ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1400 தான் வருது. ஸோ அப்போது 26,000 1400 வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.